நாம் எல்லாருமே இன்னைக்கு விஞ்ஞான உலகத்தில் வாழ்கின்றோம். அது மட்டுமல்ல, எவ்வளவு படிப்புகளும் விஞ்ஞான வளர்ச்சிக்கொப்ப எத்தனை துறைகளில் புதிதாக படிக்கக்கூடிய பாட கல்வி திட்டங்களும் எத்தனை வகைகளை அது அட்வான்ஸாக முன்னேற்றமாக கொண்டு வந்துட்டாங்க. ஆக படிப்பு கல்வி அப்படிங்கிறது இன்னைக்கு வேற ரூபம் எடுத்துருச்சு. அந்த கல்விங்கிறதே கற்றறிவு அப்படிங்கிறது பாடநிலைகளில் புத்தகங்களையும் மற்ற நிலைகளையும் நமக்குள்ள அறிவு விஞ்ஞான அடிப்படையில் நமக்குள்ள வளர்ந்ததுனால ஞானிகள் சொல்லக்கூடிய சில விஷயங்கள், அவங்க சொல்லக்கூடிய சில பேருண்மைகள் மேலோட்டமாக நமக்கு இந்த படிப்பறிவு இருக்கிறதுனால அது புரியாத நிலையில் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு உபதேச கருத்தை தான் இங்க சொல்றாரு. நம்ம உடல் எப்படி ஆரோக்கியமா நாம் சாப்பிடக்கூடியதை எடுத்து அது வாழுது அப்படின்னா எல்லாருமே சொல்லுவோம், நம்ம சாப்பிடக்கூடிய உணவு தான், இந்த உணவு தானே இந்த உடலை ஆரோக்கியமா இயக்க சக்தியா கொடுத்து அது உடலை நம்மளை எல்லா வேலைகளையும் செய்யும்படியா அன்றாட வாழ்க்கையில நம்ம செயல்படுத்துது. உணவு இல்லைன்னா நம்ம எப்படிங்க வாழ முடியும்? உணவு சாப்பிடலைன்னா நீடித்தால் நம்மளால வாழ முடியாது. உணவு அத்தியாவசியம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப சாப்பிடக்கூடிய சாப்பாடு நமக்கு சக்தி கொடுக்குது அப்படிங்கிறது நம்ம உணர்ந்திருக்கிறோம். ஆனா ஈஸ்வரப்பட்ட இந்த உபதேசத்துல நம்ம கண்ணுக்கு தெரியாத எத்தனை கோடி ரிஷிகள், கண்ணுக்கு தெரியாமல் வாழக்கூடிய ரிஷிகளுடைய நிலை என்ன, அல்லது சித்தர்கள் ஞானிகள் இங்க பூமியில வாழும் போதும் கூட நம்ம சாப்பிடக்கூடிய உணவுலாம் இல்லாம ஆகாரமே இல்லாமலாம் வாழ்ந்தாங்க அப்படிங்கிறதே நம்ம அந்த காலத்தில் நடந்த சில நிகழ்வுகளை புராணங்கள்லயோ காவியங்களையோ எங்கேயோ இது சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அவங்கெல்லாம் எப்படி உணவு இல்லாம வாழ்றாங்க? இன்னைக்கு கூட இப்ப கூட ஒரு சில இடங்கள்ல உலகத்துல ஒரு பகுதிகளில் உணவு இல்லாம சில மனிதர்கள் வாழக்கூடியதை நம்ம கேள்விப்படதான் செய்யறோம். எப்படி அவங்க அதை முடியுது? ஏன்னா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய எல்லா அணுக்களுமே காந்த சக்தி கொண்டது. நம்ம உயிரும் காந்த புலனறிவால தான் தனக்குள்ள இயக்க சக்தியை கூட்டி உடல்ல இருக்கிற அணுக்களையும் அதே காந்த புலனை தொடர்பு கொண்டு அதையும் இயக்க சக்தியா மாற்றி அதுக்கும் உணவு கொடுத்து அதையும் ஜீவன் உள்ளதா தானும் ஜீவன் உள்ளதா இயக்கி அதன் வழியில தான் இயக்குது. அப்போ உணவு நம் உடலுக்குள்ள சென்று ரத்தமா மாறி எல்லா அணுக்களுக்கு அது சக்தி கொடுத்து நரம்புகள் எலும்புகள் இப்படி சில நுண்ணிய உறுப்புகள் சிறுமூளை இப்படி எல்லாம் இயக்க செய்து அப்படிங்கிறது பொதுப்படையா தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். ஆனா அதுக்கு எப்படி இது சக்தி கிடைக்குது? இப்ப மின்சாரம் இருக்கு அப்படின்னா நம்ம மின்சாரத்தை நம்மளால கண்ணால பார்க்க முடியுதுன்னா பார்க்க முடியல. ஒரு விளக்கு எரியுது, அதுக்கு எண்ணெயை ஊத்துறோம், திரிய போடுறோம், எரியுதுனால எண்ணெயினுடைய சக்தி எப்படி வெளிச்சமா மாறுதுன்னா நமக்கு சொல்ல தெரியறது இல்லை. இல்ல எண்ணெயில அந்த சத்து இருக்கு அதான் வெளிச்சம் அப்படிதான் சொல்ல தெரியுமே தவிர எண்ணெயில இருக்கக்கூடிய சத்து எப்படி வெளிச்சமா மாறுதுன்னா சொல்ல தெரியாது. அதுபோலதான் நம்ம உணவு உட்கொள்றோம், உடல் அதனால சீரா இயங்குது, உறுப்புகள்லாம் நல்லா இயங்குது அப்படின்னு தான் சொல்ல தெரியுது தவிர இந்த உணவுல இருக்கக்கூடிய சத்து அல்லது சக்தி அது எப்படி நம்ம நரம்புகளுக்குள்ள மற்ற ஒவ்வொரு அணுக்களுக்குள்ளேயும் இந்த மின் அணுக்களா மின்காந்த சக்தியா மாறி இயக்க செய்து அப்படிங்கிறது நமக்கு தெரியறது இல்லை. அதைத்தான் இந்த உபதேசத்துல ஈஸ்வரப்பட்டு நமக்கு சுட்டி கேட்டார். ஏன் அப்படின்னு சொன்னா நம்ம உடல் உறுப்புகள்ல கண்ணு காது மற்ற வாய் உடல் இதெல்லாம் சொன்னாலும் கூட மூக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா அதுல இருக்கக்கூடிய துவாரம் கீழ் நோக்கி இருக்கு. நம்முடைய மூக்கினுடைய துவாரமே கீழ் நோக்கி இருக்கு. இப்ப தாவர இனங்கள் இருக்கு, கல் மண் இதெல்லாம் பார்த்தோம்னா எல்லாமே விண்ணிலிருந்து வரக்கூடிய சக்தி அல்லது மேலிருந்து வரக்கூடிய சக்தியை நேரடியாவே அதை எடுத்து வளருது. அதாவது நேரடியான்னா இப்ப நம்ம பூமியில மண்ணுல விளைஞ்சதை தான் நம்ம சாப்பிடுறோம், நேரடியா நம்ம உட்கொள்றது இல்லை. ஆனா இந்த தாவர இனங்கள் கல் மண்ணெல்லாம் நேரடியா சக்தி எடுத்து அதனுடைய இயக்கம் நம்ம கண்ணுக்கு தெரியறது இல்லை. ஆனா அதனுடைய வளர்ச்சி மற்ற நிலையெல்லாம் பார்க்கிறோம். பூமிக்குள்ள எத்தனை கனி வளங்கள் வளர்ந்து கொண்டே இருக்கு, தாவர இனங்கள் கோடானு கோடியா வளர்ந்து கொண்டே இருக்கு. இதுல இருந்தா நம்ம எல்லாரும் சக்தி எடுக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதாவது இன்னும் கரெக்டா சொல்ல போனா பூமி தனக்குள்ள கவர்ந்து எதை ஆகாரமா எடுத்து அதை உமிழ்த்துதோ பூமி சமைத்து உமிழ்த்தக்கூடியதை தான் நாம எடுத்து சாப்பிட்றோமே தவிர நாம எடுத்து நமக்குள்ள சக்தியா மாத்திரமே தவிர
தாவர இனங்கள் போல நம்மளால நேரடியா சக்தி எடுக்க முடியறதில்ல, நம்ம எடுப்பதும் இல்லை. ஆனாலும் இந்த உணவு எப்படி உடலுக்குள்ள சத்தா மாறுது அப்படிங்கிறத நம்ம கண் பார்க்குது, நம்ம சமைச்ச சாப்பாடை பார்க்குது, அதுல இருந்து வெளிப்படக்கூடிய மனங்களை நம்மளால நுகர முடியுது. நம்ம கையில் எடுத்து வாயில போடப்படும் போது கண் பார்த்து நுகர்ந்த இந்த உணர்வுகள் அதுக்கு ஒப்ப சுவாச நிலையா மாறி ஆகாரம் உடலுக்குள்ள சென்றாலும் அந்த உணர்வின் அமிலங்கள் நமக்குள் ஆவியா சுவாசிக்கப்பட போகும்போது அது உமிழ்நீரா மாறுது. இந்த உமிழ்நீரா மாறி இதனுடைய உணர்வுகள் கலக்கப்பட்டுதான் ஆகாரத்தை அது கரைச்சு, அதனுடைய கலவைதான் சிறுகுடல் பெருகுடல் நம்ம ஜீரணிக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாம் போய் அதை நல்லா ஒவ்வொன்றும் அங்கே சில அமிலங்கள் சுரக்கப்பட்டு அதில் இருக்கக்கூடிய சத்தை அதுவும் நம்ம வயிற்று பகுதி ஜீரண சக்தி எல்லாம் பார்த்தோம்னா அந்த இடத்துல எல்லாம் கொஞ்சம் ஜூடு இருக்கும். அந்த ஜூட்டுனால அதை வேக வச்சு அதுல இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த நிலைகள்ல நம்ம சிறு உடல் இதெல்லாம் சொல்றோம், அதுக்குள்ள உறிஞ்சிகள்னு இருக்கு. இதுல இருக்கக்கூடிய ஆவியை அது இழுத்துதான் ரத்தமா மாத்துது. ரத்தமா மாத்துது நமக்கு சொன்னா புரியும். ஆனா நம்ம சாப்பிடக்கூடிய ஆகாரத்தை கண் பார்த்து கை தொட்டு அந்த வாயில போடக்கூடிய அந்த நேரத்திலேயே இந்த உணர்வலைகள் உடல் முழுவதும் மின்சாரம் போல பாய்ஞ்சு அதுதான் இந்த உணவு உட்கொள்ளும்படி செய்து அந்த சுவைக்கொப்ப அந்த சக்தி வாய்ந்த உணர்வுகளை இழுத்து, அதாவது ஆகாரத்தை உட்கொண்டு அந்த அமிலங்கள் நமக்குள்ள உற்பத்தியாகி அதுதான் வடிக்கப்பட்டு நுண்ணிய நிலைகள்ல நமக்கு சேருது. ஆனா எப்படி சத்தா மாறுதுன்னு கேட்டா சொல்ல தெரியாது. ஆனா இந்த உணர்வின் அமிலங்கள் தான் இப்ப எப்படி மின்சாரம் ஒரு ஜெனரேட்டர்ல உற்பத்தி ஆகுதோ அது சுழலுது. இடைப்பட்ட காந்த வெடுக்கு வெடுக்கு இழுக்கப்பட போகும்போது புறத்தில் இருக்கக்கூடிய மின் அலைகளை தான் அது இழுத்து அது நம்ம எப்படி அதுக்குண்டான லோடை கொடுக்குறோமோ அந்த தொடர்ச்சியா காத்துல இருந்து அந்த மின் அணுக்களை இழுத்து நமக்குள்ள மின்சாரமா கொண்டு வருது. லோடு கொடுக்கலன்னா வேலை செய்யுது. அது போலதான் நம்ம சாப்பிடக்கூடிய ஆகாரம் உடல் இயக்கத்துக்கொப்ப உட்கொண்ட நிலைகளை இப்படித்தான் பிரிச்சு எடுக்குது. இதை ஏன் சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நம்ம பூமியில விளைஞ்சதான் சாப்பிடுறோம், அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்முடைய வளர்ச்சி இருக்கும். ஆனா கண்ணுக்கு தெரியாத ஒரு கோடி எத்தனை கோடி ரிஷிகள் ஞானிகள் வாழ்வாங்க அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா எப்படி நாம குறுகின காலம் தான் வாழ்ற இந்த உடல் மடிஞ்சிருது. ஆனா அவர்களோ காத்துல இருந்தே நேரடியா ஆகாரம் எடுக்கிறாங்கப்பா. அவங்க இப்படிப்பட்ட உணவு உட்கொள்றது இல்ல, மேல் நோக்கிய சுவாசமா எடுக்கிறாங்க. நீ எதை பூமி சமைச்சு அதுல இருந்து தானியங்களோ கனிகளோ கொடுக்குதோ அதை நீ சமைச்சு சாப்பிடுற, அது மூலமா உனக்குள்ள சக்தி கிடைக்குது. ஆனா இதுல எந்த சத்து விண்ணிலிருந்து வருதோ அது இங்க தானியங்களாகவும் கனிகளாகவும் வருதோ அந்த சக்திகளை அவங்க நேரடியாக பெறப்பட போகும்போது சுவாச நிலையிலேயே உடலுக்கு வேண்டிய ஆகாரத்தை எடுத்து அதன் மூலமா அவங்க சக்தி வாய்ந்த நிலையை பெற்று ஆகாரமே இல்லாம அவங்க வாழ்வாங்கு வாழ்றாங்க. அதைத்தான் இந்த உபதேசத்துல விளக்க உரைய சொல்லி, ஏன் அந்த வளர்ச்சிக்கு போனோம் அப்படின்னு சொன்னா, பூமி சமைச்சு அதிலிருந்து வெளிப்பட்டதை நுகரப்பட போகும்போது பூமியோட ஈர்ப்பட நம்மளால இருக்க முடியும். அதனாலதான் மூக்கினுடைய துவாரம் கீழ் நோக்கி இருக்கு. கீழ் நோக்கி இருக்கப்பட போகும்போது நம்ம இந்த புவியீர்ப்பின் பிடிப்பை விட்டு கடந்து செல்ல முடியுமா என்றால் முடியாது. இந்த உணவு இல்லைன்னா நம்மளால வாழ முடியாது அப்படிதான் நம்ம சொல்லுவோம். ஆக இந்த உணவு எடுக்கப்பட போகும்போது பூமியோட ஈர்ப்புல தான் மீண்டும் மீண்டும் சுழல வேண்டியிருக்கு. ஆக இந்த ஈர்ப்பிலிருந்து நம்ம விடுபடணும்னா நமக்கு விண்ணிலிருந்து எந்த சக்தி ஜீவனுள்ளதா இயக்க சக்தி கொடுக்குதோ, ஒரு எண்ணெய்க்குள்ள எது இயக்க சக்தியா வெளிச்சத்தை கொடுக்குதோ, நம்ம உணவா உட்கொள்ளக்கூடிய எது இயக்க சக்தி அந்த உடலையும் உடல் இருக்கக்கூடிய அணுக்களையும் தொடர்ந்து இயக்க சக்தியை கொடுக்குதோ அந்த இயக்க சக்திக்கு அதனுடைய மூல சக்தியை நம்ம நுகரணும். அந்த மூல சக்தியை நம்ம நுகர்ந்தோம்னா ரிஷிகளும் ஞானிகளும் பல நாட்கள் ஆகாரம் எல்லாம் எப்படி ஜெப நிலையில சுவாச நிலையில சக்தி எடுத்தாங்களோ அது எடுத்தோம்னா நம்ம உயிரான்மாவுக்கு அது சக்தி வாய்ந்ததாக சேரும். அப்ப இந்த உடலுக்கு இந்த உணவு, ஆனா உயிருக்கு என்ன, உயிரான்மாவுக்கு என்ன, அந்த சக்தி நமக்கு தேவை அப்படிங்கறத இந்த பேருண்மையை முதல்ல சொன்ன மாதிரி நம்ம விஞ்ஞானத்துடைய கல்வி அறிவியல படிப்பறிவில் இருக்கப்பட போகும்போது நம்ம இதை ஆர்குமெண்டா தான் சொல்லுவோம். அதை எப்படி சாப்பிடாம வாழ முடியும், காத்துல இருந்து எப்படி எடுக்க முடியும், காத்துல இருந்து எடுத்து எப்படி வாழ முடியும், அப்படிதான் நம்ம சொல்லுவோம். அது உடலுக்கு இது சரி, ஆனா உயிரான்மாவுக்கு அது இல்லை. அதனாலதான் நிறைய விளக்கங்களை கொடுக்குறது. நம்ம இப்ப இன்னைக்கு தானியங்களும் கனிகளை மட்டும் சாப்பிடல, மற்ற ஜீவராசிகளையும் கூட சமைச்சு சாப்பிடுறோம். நம்ம சொல்றோம் அதெல்லாம் வேக வச்சு நல்ல அதிகமான ஜூட்டை கொடுத்து இதெல்லாம் கொடுத்தோம்னா அந்த அணுக்கெல்லாம் நம்மளை ஒன்றும் செய்யாது, அதனுடைய பாதிப்பு இருக்காதுன்னு சொல்றோம். ஆனா அப்படி அல்ல. மற்ற ஜீவராசிகளையும் உட்கொண்டோம்னா அதுல இருக்கக்கூடிய
அந்த வெப்பத்தினாலையும் மற்ற நிலைகளால் வடிகட்டப்படாத நஞ்சு நமக்குள்ள சேரப்பட போகும்போது மீண்டும் இந்த உடலுக்குள்ள ஏற்கனவே புவியின் ஈர்ப்புல தான் இருக்கிறோம், இன்னும் கொஞ்சம் அதை வலுவாக்கி இந்த பூமியிலிருந்து விடுபட முடியாத நிலைக்கு போயிடும். அதுக்கு தான் இந்த ஜெப நிலை அப்படிங்கிறது நேரடியா சக்தி எடுக்கணுங்கிறது. அதுக்கு தான் சொல்றார், நாம் ஜெப நிலையில் இருந்து நல்ல உணர்வுடன் நாம் விட்டிடும் சுவாச நிலையிலிருந்து அந்த ஈஸ்வர சக்தி எடுத்துக்கொண்டால் நம் நிலைக்கும் அந்த சூரியனிலிருந்து வரக்கூடிய சக்தி நிலைகள் பூமிக்கு வந்துட்டு தாக்கிடாமல் பெரும் உன்னதமான நிலையில் நம் சுவாச நிலைக்கு அது வந்து அழியா செல்வமான நம் உயிரணுவுக்கு நம் ஆத்மாவிற்கு சகல நிலையும் பெற்றன. அப்ப உனக்கு உணவு தேவை, நீ உடலுக்கு என்ற, ஆனா உனைய இயக்கி கொண்டிருக்கிற நீ எதுவா இருக்கிறிய அந்த உயிருக்கு விண்ணிலிருந்து வரக்கூடிய சக்தி தானப்ப முக்கியம். உன் ஆன்மாவுடைய வளர்ச்சிக்கு அதுதான் இந்த உயிரணுன்னு சொல்றமே, அதுக்கு அந்த சகல நிலையும் கிடைக்கணும்னா நீ விண்ணிலிருந்து வரக்கூடிய சக்தியை நேரடியா எடுக்கணும், அதுதானப்பா முக்கியம்னு சொல்றாரு. ஆக இப்ப வாழக்கூடிய நம்மளை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல, நீ இந்த உணவு உட்கொள்ளாதன்னு சொல்லல, நம்ம கீழ் நோக்கிய சுவாசத்துல இருக்கிறத மாத்தி மேல் நோக்கிய சுவாசமா மாத்த. அதனாலதான் காடுகள்லையும் ரிஷிகளும் ஞானிகளும் எத்தனை பேர் அவங்க தவசு இருக்கிறாங்க, பல நாட்கள் அன்ன ஆகாரம் இல்லாம இருக்கிறாங்கன்னா தன்னுடைய சுவாச நிலையிலே அதை எடுக்கிறாங்க. அது எப்படி சாத்தியம்னு நினைக்கலாம். அப்ப நம்ம கையில உணவை எடுத்து வாயில வைக்கப்பட போகும்போது அந்த உணர்வின் அமிலங்கள் நமக்குள்ள சுவாச நிலை மூலமா எப்படி உடல்ல இருக்கக்கூடிய அணுக்களுக்கு மின்சாரமா மின் இயக்கமா கொடுக்குதோ அதே போன்று. ஏன்னா விஞ்ஞானம் இதை பற்றி சிந்திப்பதில்லை, அவங்க புறநிலைகள்ல தான் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா அகநிலைகளுக்குள்ள என்ன போகுது ஏது போகுதுன்னு அந்த ஞானிகளுடைய உணர்வு இருந்தால்தான் அதை எது பதிவோ அதுதான் அங்க உணர்வை இயக்கும். அது பதிவு இல்லைன்னு சொன்னா கருவியினுடைய அடிப்படையில் இயந்திரத்தினுடைய அடிப்படையில் பார்க்கப்பட போகும்போது இயந்திரத்தினுடைய உணர்வு தான் இருக்குமே தவிர மூலக்கூறுகள் அறிய முடியாது. அந்த மூலக்கூறுகளை தான் இங்க நமக்குள்ள பதிவு செஞ்சு சித்தர்களும் ஞானிகளும் பல காலங்கள் ஆகாரம் புசித்திடாமல் இருந்த நிலைகள் அது எப்படி இப்பொழுது புரிந்ததா? தியான நிலையில் இருந்து கொண்டிருந்தால் இந்நிலையில் தியானம் பெற்றவர்கள் அவருடைய நிலை 1000 அணுகுண்டுகளை வெடித்தாலும் நம் சுவாச நிலைக்கு அந்த அணுகுண்டின் அழிக்கும் தன்மை வந்து தாக்கிடாது. நம் கண்ணிற்கு தெரியாமல் வாழும் பல கோடி ரிஷிகளின் நிலை எல்லாம் இதுதானப்பா. அப்ப நம்மள இன்னைக்கு காக்கிறதுக்கு என்ன செய்யறோம்? ஒருத்தன் அணுகுண்டு வச்சிருக்கிறேன், ஒருத்தன் துப்பாக்கி வச்சிருக்கான்னா அவனை தாக்கி நம்ம அவன்கிட்ட நம்ம தப்பிக்கலாம்னு சொல்லிதான் இன்னைக்கு விஞ்ஞானம் காமிக்குது. ஆனா சுவாச நிலையிலேயே மற்ற எத்தகைய தீமையிலிருந்து நம்ம தன்னையே தற்காத்துக் கொள்ளக்கூடிய சக்திக்கு மனிதனுக்கு அந்த ஆற்றல் உண்டு. ஆக தற்காத்துக் கொள்ளக்கூடிய நிலையில தான் இன்னைக்கு மற்றவனை அழிக்கக்கூடிய உணர்வுகளே வருவதை தவிர தன்னை தற்காத்துக் கொள்ளக்கூடிய சக்தி உயிரான்மாவுக்கு, நம்ம உயிருக்கு, நம்ம உயிர் அணுவிற்கு எப்படிப்பட்ட சக்தியை சேமிச்சு அந்த ஞானிகள் ரிஷிகள் எப்படி வாழ்ந்தாங்க, எந்த நிலையில இருக்கிறாங்க, மனிதனுக்கு அடுத்து எந்த நிலைங்கிறத நமக்கு முன்னோர்கள் காட்டிய நிலையிலிருந்து எல்லாமே மாறி மற்றதை அழிக்கக்கூடிய நிலைக்கு தான் நம்ம இன்னைக்கு நம்ம அறிவு வளர்த்து வச்சிருக்கோமே தவிர அது கேட்டா நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு அதுக்கு வேண்டி இருக்குல்ல, இப்படிதான் சொல்ல முடியுதே தவிர அழியக்கூடிய நிலையிலிருந்து காக்கக்கூடிய சக்தி எப்படி கொண்டு வரணுங்கிறது தான். அதுதான் இங்க உண்மையை நமக்குள்ள உணர்த்தி இயற்கை எப்படி தன்னை வளர்த்துக் கொள்ளுதோ அதே போல நாமளும் அந்த நிலைகளை வளர்த்து கொள்ள வேண்டும். சித்தர்கள் ஞானிகள் பெற்ற நிலையை நாம பெறணும். அப்படி நம்ம சுவாச நிலை மூக்கு கீழ் நோக்கி இருக்கப்பட போகும்போது அதை நம்ம எடுக்கக்கூடிய நிலைகளை மாற்றி கண்ணோட நினைவு புருவமத்தி கொண்டு வந்து நேரடியா நம்முடைய சுவாச நிலை, அதான் இதுக்காண்டி என்ன நினைக்கக்கூடாது, அப்ப மேல பார்த்து மூக்கு மேல கொண்டு போய் அப்படி அல்ல, நம்மளுடைய நினைவு மேல் நோக்கி இருக்கணும். ஏன்னா நம்ம இன்னைக்கு ஒரு உணவை பார்த்தாலே நமக்கு எச்சி ஊறுதுன்னு சொல்றோம். இப்ப மட்டன் சாப்பிட்றவங்க அந்த வாசனை பார்த்தா அதை சுவாசாலே உடனே அதுக்கு சாப்பிடறவங்க ஆசை எச்சி ஊறுதுங்க அப்படின்னு சொல்றாங்க. அது போல இது சமைச்சு வெளிப்படக்கூடிய மனங்கள் அதனுடைய இழுவைக்கு அதனுடைய ஈர்ப்புக்கு நம்ம அழைச்சிட்டு போற மாதிரி நம்முடைய நினைவு மேல் நோக்கியதாக இருந்தா இந்த ஈர்ப்பிலிருந்து நம்ம விடுபட்டு மகரிஷிகள் ஞானிகள் எந்த சக்திகள் எடுத்தாங்களோ அவங்களுடைய அலைத்தொடர்ல நாம சிக்கப்பட போகும்போது அவங்களுடைய ஈர்ப்பட்டத்துல போகும்போது ஈஸ்வரப்பட்டு சொல்ற மாதிரி எந்த அணுகுண்டோ மற்ற எந்த பாதிப்போ இருந்தாலும் நம்ம உயிரான்மாவை நம்மளால அழிக்க முடியாது. ஏன்னா நம்மளுடைய சுவாச நிலைக்கு அது அருகிலே அது வர முடியாது, அது நம்ம தாக்க முடியாது. இப்படித்தான் ரிஷிகளும் ஞானிகள் அந்த காலத்தில் சக்தி வாய்ந்த உணர்வை எடுத்து தன் உயிரான்மா வளர்ச்சி பெற்று இங்கே வாழப்படும் போதே உயர்ந்த நிலைகளை பெற்று மனிதனுக்கு அடுத்து உயர்ந்த நிலையை பெற்றார்கள். அந்த நிலையை நம்ம பெறதுக்கு உண்டான பயிற்சியை தான் மேல் நோக்கிய சுவாசம், நேரடியாக விண்ணிலிருந்து வரக்கூடிய சக்தியை நம்ம எடுத்து பழகணும். இதுதான் மனிதனுடைய ஞானத்துடைய வழித்தொடர் வளர்ச்சியின் பாதையில் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நமக்கு இந்த உபதேசத்தின் வாயிலாக நமக்கு நினைவுபடுத்துறாரு. நேரடியா சக்தி எடுங்களப்பா அப்படிங்கிறத இந்த உணர்ச்சிகளை தூண்டுறாரு.